வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, கஷ்டமே இல்லைன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் கஷ்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கை தூங்க. ரெண்டே ரெண்டு சின்ன குழந்தையும் கை தூக்கிறேன். ஆஹா ஆஹா, அருமை. குழந்தையாவே இருந்திருக்கலாம்டா தங்கங்களை, எதுக்குடா இவ்வளவு பெருசுன்னு தெரியல. வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பின்னாடி ஒருத்தர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தூக்குறார். ஏன்னா அவர் இந்த எந்த பொண்ணு வாழையிலும் சிக்கல, அதனால அவர் சந்தோஷமா கஷ்டம் இல்லாம இருக்கிறார். சிக்கினா தானே நமக்கு பிரச்சனை, அதெல்லாம் வரும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், கஷ்டங்கள் வரும். அப்படித்தானே? மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க பாட்டி? நீங்க சொல்லுங்க. மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க சார், யாராவது சொல்லுங்க. மனசு சரி, கோவிலுக்கு போங்க. பெரிய கைத்துல கொடுங்க. இப்பதான் ஒரு ஆண்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அருமை ஐயா, வெரி குட். சோப் செல்லம்மா நீங்க சொல்லுங்க. மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு தான். ஐயோ, ஆன்மீகம் நிறைந்த ஊர்ல வந்து நாங்க சிக்கிக்கிட்டு இந்த நம்ம பபிள் பாய்கிட்ட கேட்டுரும். பப்ளி பாய், மனசு சரியில்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதுதான் செல்போன் எடுத்து பாப்பேன்னு சொல்லுங்க, அதை வேணா நான் நம்புறேன். பூரா இந்த ஒரு காலத்துல வியர்க்க வியர்க்க விளையாண்டாங்க, அப்படிதானே? இன்னைக்கு செல்போன்ல பேட்டரி இருக்க தண்டி தான் விளையாடுறோம். இந்த செல்போன் வந்தோம்னா நாடு நாசமா போச்சுன்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். பத்தியா? இந்த செல்போனை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? மார்டின் கூப்பர். ஆனா அவரே ஒரு ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த செல்போனை 4 மணி நேரத்துக்கு மேலாக நான் பயன்படுத்த மாட்டேன் இருக்காரு. கண்டுபிடிச்சவரே அப்படி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மணிக்கணக்கா விளையாண்டு 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 பப்புஜின்னு ஒரு கேமா, எஸ்கூஸ் மீ பப்ளி பாய், பப்புஜின்னு ஒரு கேம், ஷூடு 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 ஷூடு. அதுவும் இந்த ஒரு பக்கத்துல இருந்து, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா துப்பாக்கி பையன் வச்சிருக்கான். சூடு 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 சூடு. அந்த பிள்ளை அழுகுது. நான் இவ்வளவு நேரம் சுடுறேம்மா, அப்பா சாவே மாட்டேங்கிறாருமா. பதிலுக்கு அவங்க அம்மா வந்து, ஏங்க அவன் தான் சுடுறான்ல, பேருக்காவது லேச செத்த மாதிரி பண்ணுங்களேன். பத்தியா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க கொண்டாட்டம்னு எப்படி சொல்லுவீங்க? திண்டாட்டம் தானே. ஒரு காலத்துல பெண்கள் வந்து புருஷனை எப்படி கூப்பிட்டாங்க? பிராணநாதா, நாதா, சுவாமி, ஏங்க, மண்ணா, அத்தான். இங்க எப்படி கூப்பிடுவீங்க? மாப்பிள்ளை இருந்தீங்களா, உங்க மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுவீங்க? ஏங்க எப்படி கூப்பிடுறீங்க? வாடாவா, வாடானா கூப்பிடுறீங்க. எப்படி கூப்பிடுறாங்க? வாயானா கூப்பிடுறாங்க. நீங்க போயாண்டு கிளம்பிடுவீங்க ஹாயா. எப்படி பாட்டி மாப்பிள்ளை இருந்தீங்களா பெண்கள் உங்க கணவரை எப்படி கூப்பிடுறீங்க? இங்க வாங்கையானா கூப்பிடுறீங்க. வாங்கையான்னு கூப்பிட்டே 2 பிள்ளை தான். இங்க வாருன்னு கூப்பிட்டு இருந்தா அவ்வளவுதான், பரவாயில்ல. ஆனா இந்த பெண்கள் இந்த மாமான்லாம் யாரும் கூப்பிட மாட்டீங்களா? யாரும் கூப்பிடல. மாமானா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் ஆண்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். மாமா மாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, மாங்காமடையன்னு அர்த்தம். அத சுருக்கி மாமா, அவ்வளவுதான். அப்போ கோமா நிலைக்க ஒரு போயிட வேண்டியதான். மாமா மாமா தான், மாமா தான். அப்போ பாட்டு சரியில்லை, சமையல் சரியில்லை, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நீங்க பேச்சாளர்கள் அலசி ஆராய போறாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு உற்சாகமான கைத்தடல் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி டானிக் பேர் இருக்கும். பேச்சாளர் பெருமைகளை அறிமுகப்படுத்தி என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்யலான் இருக்கிறேன். இன்றைய பரபரப்பான வாழ்க்கை என்பது திண்டாட்டமே அப்படின்னு பேசுவதற்கு வந்திருக்கூடிய யாருன்னா, நகைச்சுவை புயல், நகைச்சுவை இடிதாங்கி, நகைச்சுவை சூறாவளி என்று சொல்வதற்குரிய எங்கள் பாசத்திற்குரிய சிவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். அவருடைய நகைச்சுவை பேச்சுக்கு சின்ன குழந்தைகள் வந்து பெரியவர் வரை அத்தனை பேரையும் கட்டி போடக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேச்சாளர். அவங்களுக்கு சார்பாக பேச வந்திருக்கூடிய யார் அப்படின்னா, சூரியன் எஃப்எம்ல கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது 93.5 எஃப்எம் சூரியன் எஃப்எம் அப்படின்னு அந்த காந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் அவருடைய குரல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நேரிலே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அருமையான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சூரியன் எஃப்எம் புகழ் எங்களுடைய ஜபாஸ்டின் சார் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் இன்றைய வாழ்க்கை திண்டாட்டம் தாங்க. ஆனா இந்த பாருங்க, 10 பால் பாயசத்தை குடிச்சவங்க திண்டாட்டம்னு சொல்லுவாங்களா? என் கண்ணுக்கு அது 10 மாதிரி தானே தெரியுது. 10 பால் பாயசம் சாப்பிட்டுட்டு, புரோட்டா எத்தனை புரோட்டா தெரியுமாக்கா சாப்பிட்டாங்க? எத்தனை புரோட்டா? 38 புரோட்டா. அக்கா சாப்பிட்டு வெளியே வந்தோடனே கடையை இழுத்து மூடிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2லாம் சாப்பிடல பாட்டி. ஐயோ, இந்த பாட்டி பூரா ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வயிற்ற பூரா ஸ்கேன் பண்ணி சொல்லிருப்போம் 2 புரோட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. எங்கள் பாசத்திற்குரிய சன் டிவி காமெடி ஜங்ஷன்லாம் நீங்க அக்காவை பார்த்துருப்பீங்க. அக்கா ஊர் எந்த ஊர்னா கன்னியாகுமரி.
கன்னியாகுமரி அப்படிதானே? கன்னியாகுமரியில சுனாமி வந்துச்சா? வரல, வந்து லேசா வந்து என்ன முடிஞ்சிருச்சு. சரி. என் பொண்டாட்டி பேரு ராசகனிகா. ஓ, நான் மோசம் போன ராசகனி. ஆளு எப்படி இருப்பான்னு நினைக்கிறிய? ஒரு 9 அடி வளர்த்தி இருப்பாக்கா. தூரம் தலைப்போ ஒண்ணு போலதான் இருக்கும். இந்த மண்ணெண்ணா பேர்ல இருந்தாலுதான் இருப்பான். ஆனா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச இந்த தரகரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். வெட்டியா கொண்டு விடுவோம் இவனை. ஏன்டா போட்டோவை தரும்போது சொன்னா, இலை உன் பொண்டாட்டிய சொண்டுனா ரத்தம் வருமுலே. ஆமா, நம்ம அன்னபாரதி கலர்ல தான் இருப்பாள்ட்டான். நானும் போய் மணவரையில எட்டி பார்க்கேன். இந்த பேதியில போல பகல்ல பாக்கனாலே பந்தம் குளிச்சு வச்சுதாங்க பாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தகரட்டை பார்க்கலாம் நானும் தாலி கட்டி வச்சேன். நான் தலை உட்கார்ந்துருக்கேனா? சரி. எதுத்த ரூம்ல நான் காக்கா வலிப்பா. என்னப்பாச்சு? கரண்ட் சாக்கடிக்கா மைக்ல? என்னாச்சுமா? நான் இவ்வளவு நேரம் வெக்கப்பட்டு இருந்தேன். வெக்கப்பட்டீங்களா? இத பார்த்து அந்த அக்கா துக்கப்பட்டுருச்சு. இதுதான் நான் படு வெக்கம். கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு இருந்தேன். சரி. யார் ராசகனி அப்படியே நடந்து வந்தா. அன்னம் போல நடந்து வந்து என் அருக மறந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயிறு எடுத்து நது கழுத்து சூடும் இன்ப நாள் நெருங்கும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா? தெரியுமா? யார் ராசகனி அன்னம் போல நடந்து என் பக்கத்துல வந்து உட்காரவும் மணவர இடிஞ்சு என் தலைமையிலே விழுந்துட்டு. அப்பதான் எட்டி பார்த்தேன். இவ கூடால நாம குடும்பம் நடத்த முடியாதம்மா, இறங்கி ஓடிடலான்னு பார்த்தேன். இந்த விளங்காத ஐயர் என் கைய பிடிச்சி முன்னாடி நிற்கிறாரு. தரையில ஒரு ஓம்ப குண்டத்தை வளர்த்து என்ன இளவல்லாமோ அள்ளி உள்ள போட்டாரு. சுக்லாம்பர்தம் சசிவர்ணம் நமஸ்கிருஷ்யம் விளங்க மாட்டாய் ஸ்வாஹா சுக்லாம்பர்தம் சசிவர்ணம் நமஸ்கிருஷ்யம் அப்படி போட்டாரு. அதே போலதான் ஸ்வாஹா. அவர் அப்ப சொன்னது எனக்கு புரியவே இல்லை நடுவர் அவர்களே. ஆனா தாலி எடுத்து ஐயர் என் கையில தந்தார். ஆனா சத்தியமாக்கா சொல்லேன், உங்க சத்தியமா நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டவே இல்லக்கா. யாரு கட்டினா? அப்படின்னா நீங்க கட்டலையா? நான் கட்டவே இல்லக்கா. யாரு அப்ப ஐயரா கட்டினாரு? ஐயர் இப்படி எடுத்து என் கையில தந்தார். அங்க தந்து மந்திரம் சொன்னார். மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவன கேதுனா தந்தே பத்ராணி சுபகே. செபாஸ்டியன் சாருக்கு என்ன தாலி கட்ட போறீங்க? இந்த தாலியை கட்டி நான் என்ன செய்ய முடியும்? ஜெபா சார் அவர் தான் கெட்ட வர்றா, நீங்க கழுத்தை வேற முன்னுக்கு நீட்டிட்டு இருக்கிறாரு. எதுக்கு நீ ஹலோ அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அதானே. அப்படியே தாலிய கொண்டு போனீங்க. பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சியும் நின்னா பாத்துருங்க. அவ 2 பேரும் வாங்கி அந்த முடிச்ச போட்டா நான் தாலி கட்டி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நான் தாலி கட்டுனா கெட்டவே இல்லை. அப்பதான் ஐயர் சொன்னார், நல்ல நேரம் முடிய போகுது. ஏன்னா மாப்பிள்ள சிவராஜா உனக்கு நல்ல நேரம் என்னையோட முடிய போகுன்னாரு. நான் அந்த தாலி கட்டி எனக்கு நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. அடுத்தால போட்டோகிராஃபர் வந்தார். மாப்பிள்ள க்ளோஸ். மாப்பிள்ள நீ இன்னையோட க்ளோஸ் நினைக்க. அப்போ எனக்கு இந்த மரமண்டைக்கு புரியல. ஒரு வழியா தாலியெல்லாம் கட்டி இந்த சண்டாலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம செட்டுக்காரனே அழகா ஒரு பாட்டை போட்டார். மணமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம். கண்ணாடி போட்டேன். ஒரு அதை சொல்லப்படாத இப்ப சாவ பார்த்தன சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதுல எல்லாம் உணர்ந்து யாரும் சாவ மாட்டாங்கண்ணா. சொல்ல முடியாதம்மா. இல்ல என் பப்ளி பா எவ்வளவு அழகா கியூட்டா சிரிக்கிறான் பாத்தீங்களா? அந்த சித்திரட்டுன்னு நினைச்சிட்டான். அதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் சுடிதார் பாத்தியா? ஆமா சிரிப்பு. பையில விழுந்து சேர்த்து கிடப்ப நீ மாதிரி அடக்க பண்ணுவா. இவ்வளவு கஷ்டமான சூழல் என்பதே இல்லை ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பதே உண்மை. அவ்வளவு ஜாலி. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச முதல் நாளுங்க ஒரு ஆப்பிள் எடுத்து என் வீட்டுக்கார கையில கொண்டு கொடுத்தேன். அத்தான்
சரி. இந்த ஆப்பிள கொஞ்சம் நறுக்கிதாங்கத்தான்னு கேட்டேன். நீங்களா? ஆமா, நான் தான் கேட்பேன், வேற யாரு கேப்பா? நான் தான் நறுக்கிதாங்கத்தான்னு கேட்டேன். சரி. என் வீட்டுக்காரரு, பாட்டி இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேலை தானே, நான் விடலையே. ஹலோ, அது அவங்க வீட்டுக்காரர் அவங்களும் இருக்காங்க. இங்க இருந்து நீங்க எதுக்கு ஆப்பிள கொண்டு வரீங்க? நறுக்கல இல்ல, நறுக்கல அந்த மரியாதை எல்லாம் நான் பேச மாட்டேங்க. நறுக்குங்கத்தான் அப்படின்னு. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னடி உனக்கு ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேலையா அப்படின்னு கேட்டாரு. இப்ப போறியா ஆப்பிள் தூக்கி வெளியே போட்டான்னு கேட்டாரு. அப்போ நான் விடலைங்க. அன்னைக்கு ஆப்பிள் இருக்க ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல காய்கறி வெட்டுறது என் வீட்டுக்காரர் தான். நடுவர் அவர்களே, இப்ப போய் என் வீட்டுக்காரர் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அம்பானி மாதிரி லைஃப், அம்பானி மாதிரி லைஃப், சித்ரா மாதிரி ஒய்ஃப். வாழ்க்கையே என்ஜாய்னு சொல்லுவாருங்க. இந்த வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கேக்குறேன். சும்மா வந்து பேச்சு இவ்வளவு நேரம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நிஜமா நடுவர் அவர்களே, வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாழ்க்கைங்கிறது சிக்கலான இடியாப்பம் மாதிரி. அந்த சிக்கலான இடியாப்பத்துல அன்புங்கிற ஒரு தேங்காய் பாலை விடுங்க, அந்த சிக்கல் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பேர நடுவர் அவர்களே. அன்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு. நல்லா கைதட்டுங்கக்கா, நல்லா கைதட்டுங்க. அருமை அருமை. கண்டுபிடிச்சிட்டு உடனே பார்த்தான் உலகத்தில் மக்கள் தொகை, இது நான் சொல்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி, மக்கள் தொகையில் அதிகமான நாடு எது? சீனா. அங்க கொண்டு வச்சான். 1 மணி நேரத்துல 500 கள்ளப்பையில பிடிச்சு கொடுத்துட்டு உடனே பார்த்தான் இது ஜப்பான், தொழில்நுட்ப நாடு, ஜப்பான்ல கொண்டு வச்சு செக் பண்ணோம்னா 1 மணி நேரத்துல 300 கள்ளப்பையில பிடிச்சு கொடுத்துட்டு, பரவாயில்ல இந்த மிஷின் நல்லா வேலை செய்துட்டு உலகத்தில் மக்கள் தொகையில் அப்போ 2வது இடம். இப்ப நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோமா? அதான் சொல்றேன். நான் சொல்ல 6 வருஷத்துக்கு முந்தி. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதவு மூடுனா ஒரேடியா புரிஞ்சுக்கிட்டா சரி, மக்கள் தொகையில நம்ம தான் இப்ப நம்பர் 1. ஆமா, வெளியே வர உள்ள வீட்டுலயும் போவோம். அடுத்த கொரோனா வந்தா நம்ம எங்க போகணும்னு தெரியாது. நல்லா இருக்கட்டும், வராம அதுக்காவது வராம இருக்கட்டும். உண்மையிலே அடுத்த 2வது இடத்துல இருக்கிற இந்தியாவில கொண்டு இந்த திருட்டு மிஷினை வச்சு பாப்பண்டு கொண்டு வச்சாங்க. 5 நிமிஷத்துல திருட்டு மிஷினை இந்த வேலை கொண்டு போயிட்டாங்க. அதே ஆட்டையை போட்டாங்களா? இப்படி இருக்கும்போது என்ன திண்டாட்டம் கொண்டாட்டம்னுகிட்டு அழகா கவிஞன் சொன்னாங்க பட்டுக்கோட்டையார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. உண்மையிலே இவருக்கு ஒரு நீங்க 2 பேர் பேச தெரியாமையா இருந்தா சொல்லப்படையலாம் வந்து நின்னுகிட்டு என்னையெல்லாம் கருப்புன்னு சொல்லாதீங்க சரியா? நான் எல்லா ஊருக்கு நான் ப்ரோகிராம் போனாலும் நீங்க 2 பேர் பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்துற பூமி கூட சுத்தாத வானம் மாதிரி சுத்துற பூமி மாதிரியே சுத்துமா. எனக்கு ரொம்ப தலை சுத்துது. சுத்தும்ல, அப்படி மேல ஒரு நடுவர் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போயிருக்கிறேன். நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டதே கிடையாது. ஏமா? வருத்தப்பட்டு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த தாய்மார்கள் நீங்களும் சொல்லி கொடுப்பீங்க நம்பிக்கையோட சொல்றேன். குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை சொல்லி வளருங்க. பெண் குழந்தைகளுக்கு அம்மா அப்பாங்கிறத விட நான் உன்னுடைய நண்பன்டா, உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு காலத்துல பொம்பளை புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. இன்றைக்குள்ள பெண்களுக்கு சொல்றேன், பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடைகளை பதிவிடுறது என்ன தெரியுமாங்க? பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்கள். என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்குங்க. ஒரு காலத்துல ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும், அது அந்த காலங்க. ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. முண்டாசு கவிஞன் பாரதியோட வரிகள் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. பாரதியாரோட கவிதைகள் பிடிக்குங்கிறதுனாலதான் எங்க அம்மா எனக்கு அண்ணன் பாரதினே பேர் வச்சாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமிக்க குழந்தைகளாக தயவு செய்து பெண் குழந்தைகளை நீங்கள் இருக்கணுங்கிறத அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒரு அற்புதமாக அம்மா அப்பாவை பத்தி எல்லாம் சொல்லணும்னா அவ்வளவு தூரம் சொல்லலாங்க. நிலாவுல போய் முதல்ல கால் வச்சவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்க,
உங்க பையன் நிலாவுல கால் வச்சுட்டான், நீங்க இப்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் என் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீங்களாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க? என் பையன் நிலாவுல இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா இந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார். அப்படிப்பட்ட அம்மாக்களும் அப்படிப்பட்ட அப்பாக்களும் அப்படிப்பட்ட அண்ணங்களும் தம்பிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. இன்றைய வாழ்க்கையில திண்டாட்டம்னு நீங்க நினைத்தால்தான் அது திண்டாட்டம். கொண்டாட்டமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை அந்த கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத மட்டும் நினையுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் என்று சொல்லி இன்றைய வாழ்க்கை திண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டமே கொண்டாட்டமே கொண்டாட்டமே. வாழ்க்கையை ரசிக்க பழகுங்கள் என்று சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரியதொடரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று என்னுடைய மாப்பிள்ளையூரணி மக்கள் கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.